அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டை இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத பலன், அந்த தமிழ் மாதத்திலே பயிற்சியாகின்ற ஒரு அற்புத சக்தி தான் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அப்படிப்பட்ட ஒரு மாதம் உள்ளது என்றால் அது புரட்டாசி மாதம் தான். ஒவ்வொரு காலமுமே நம் வாழ்வை கடத்தி வந்தாலும் கூட, நடத்தி வந்தாலும் கூட, விதியும் வினையும் நல்ல தசாபுக்தி இறையருளும் குருவருளும் சேருமானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை நாம் சந்தித்து வருகின்றோம். வாழ்க்கை ஒரு வட்டம். மேலிருப்பவன் கீழ் வருவதும் கீழிருப்பவன் மேல் போவதும் வினையின் விளைவு தானே. அந்த வினையுடைய விளையாட்டு தானே, அந்த விளையாட்டினுடைய பொம்மைகள் தானே நம்மை நகர்த்துகின்ற காய்கள் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவகிரகங்களுடைய அற்புதமான பயிற்சியை நாம் சமீபத்தில் சந்தித்தோம். ஒன்று சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. இத்தனை பயிற்சிகள் மட்டும் போதுமா? வாழ்வில் மாறவில்லையே, கிரகங்கள் பயிற்சியாகின்றதே, என் வாழ்வில் எந்த மாற்றமும் நடைபெறவே என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பயிற்சி தான் சூரியன் பயிற்சி. சூரியன் பயிற்சி என்று நான் தனித்து சொன்னாலும் கூட, இந்த சூரியன் பயிற்சி தமிழ் மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் சோழி பிரசனுடைய பலன்கள் தான். அதாவது துல்லியமாக சொல்வதல்ல, சோழி பிரசனத்துக்கு ஈடு ஏது இணையது. இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் முன்னரே சொல்லிவிடுகிறேன். புரட்டாசி மாதம் வருகின்ற மகாலய அமாவாசை, மகாலய அமாவாசை அடுத்து வருகின்ற நவராத்திரி, அதாவது 9 ராத்திரிகள். இந்த 9 நாட்கள் மகிழ்ச்சியை அடித்தது மட்டுமல்ல, என் அன்னை விளையாட்டாக 9 இரவுகள், நம் வாழ்விட 9 இரவுகள் என் அன்னை பகலில் வழிபடக்கூடிய அந்த பராசக்தியின் பாதம் நோக்கி நகருகின்ற ஒரு நாள். சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரியாக இருந்தாலும் கூட, மனிதனுக்கு பல ராத்திரிகள் இருந்தாலும் கூட, இந்த மனிதன் ஒவ்வொரு நாளுமே செத்து பிடிக்கின்றார். விடுகின்ற காலம் எப்படி விடியுமோ என்று நம்பிக்கையோடு சிலர் விடுக்கின்றார்கள், சிலர் பயத்தோடு விடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பயம் நீக்கி நிம்மதி தருகின்ற இந்த 9 இரவுகள், இந்த 9 இரவுகள் பார்த்தீங்கன்னா மகிஷனை அழித்த மகா சக்தி என் அன்னை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்தி புறப்படும் பொழுது ஆண்மை மட்டுமே அதை அழிப்பதில்லை, பெண்மையும் எதிர்த்து போராடுகின்றது. அப்படிப்பட்ட காலம் இது. பெண்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நன்மையை நாடுகின்ற அத்தனை பேருக்குமே இந்த ராத்திரி இது வருவதுதான் இந்த மகாலய அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற அற்புதமான நாள். இந்த நவராத்திரி தொடங்குகின்றது 9 நாட்கள், அற்புதமான நாட்கள். நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை, ஒரு பொம்மை கூட வாங்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். இதயத்தை இறைவியை நிறுத்தி மனமுருக பிரார்த்தனை செய்தாலே போதும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 12 ராசிக்காரர்கள், நவ கிரகங்கள் பயிற்சியானாலும் கூட, நவ கிரகங்கள் நகர்ந்தாலும் கூட, முழுமையான பயிற்சி என் அன்னையினுடைய கால் நகர் விதங்கள் தான் இந்த நவ கிரகங்கள். அப்படிப்பட்ட என் அன்னை பராசக்தியுடைய பாதம், அம்மா எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை, ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லை, அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று என் அன்னையை மனம் முருக எவர் ஒருவர் நினைக்கின்றார்களோ, காலியில் தொடங்கி தசமகா வித்தையிலிருந்து என் அன்னை லலிதா சகஸ்ரநாமத்தில் இருந்து எத்தனையோ முறை, ஒரே ஒரு முறை மனமுருக இந்த 9 நாட்கள் சகல பாவங்களும் 7 தலைமுறை செய்த பாவங்களும் நீங்குகின்ற ஒரு ராத்திரி இந்த 9 ராத்திரி. மனமுருக என் அன்னை அருகில் உள்ள மாரியம்மன், காளியம்மா, அங்காளம்மன், செல்லியம்மன், பேச்சியம்மன் என்று எத்தனையோ தேவியில் பல வடிவத்தில் பல நாமத்தில் இருந்தாலும் கூட, அவள் துர்க்கையாக, காளியாக, மகாலட்சுமியாக சொல்வார்கள் அல்லவா, அம்மே நாராயணா, தேவி நாராயணா, பத்ரே நாராயணா, லக்ஷ்மி நாராயணா என்று மனமுருக பிரார்த்தனை செய்வோம். என்னுடைய அனுபவங்க. விதி இப்படித்தான் இருந்து என்று நாம் விலகி போய்விட வேண்டாம், கலங்கி போய்விட வேண்டாம், கண்ணீர் செய்த வேண்டாம். ஒரே ஒரு முறை இந்த 9 ராத்திரியில என் அன்னை பராசக்தியாகி நிலைகள் 1000 நாமம் சொல்ல முடியாவிட்டாலும் மாதிரே என்பதை என் அன்னை அடங்கி விடுகின்றார் அல்லவா. பசு முழுவதும் பால் பரவி இருந்தாலும் காம்பின் வழியாக வெளிப்படுவது அல்லவா. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் மாதங்களிலே அற்புதமான வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற காலம். அது மட்டும் கிடையாது, குரு பகவானுடைய அருளை எல்லோரும் பெற்றுவிட முடியுமா? குருவின் அருள் சிலருக்கு கிடைக்க வேண்டுமானால் அதைத்தான் சொன்னேன். மகர ராசி, கும்பராசி, மீனராசி, அந்த வகையில் பார்க்கும் பொழுது அருமையான ஒரு குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா அதிசாரத்திற்கு வருகின்றார். அந்த அதிசார பலனை முழுமையாக பெறுவதற்கும் குருவை அருளை நெருங்குவதற்கும்
குருமண்டல ரூபிணி தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்ற அன்னையே குருவாக இருக்கின்றார். அவளின் அருளை பெறுகின்ற மாதம் இந்த புரட்டாசி மாதம். 12 ராசிக்கும் ஒரே முறையில் நான் சொல்லிவிடுகின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். சோழி பிரசன்னத்தில் மாயன் மயனனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நவராத்திரி எனக்கு உண்டு. ஏன்னா அந்த நவராத்திரியே மாயன் மயன் சகோதரர்களுக்காக கொண்டாடப்படுகின்றது. என் அன்னை பராசக்தி, என் அன்னை பிரத்யேகரா விஸ்வமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்க போறோம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதம், தனுசு ராசி ஆன்மீக சகோதரர்களே, இந்த புரட்டாசி மாதம் 2 விஷயங்க. கடன் இல்லாத நோயற்ற நிம்மதியான ஒரு வாழ்வை அமைய போகின்றது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை மகாலய அமாவாசை வருகின்றது. அந்த மகாலய அமாவாசை பித்துக்குடைய ஆசையை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த 9 இரவுகள் நவராத்திரி தெய்வ பலம் மட்டுமே இந்த புரட்டாசி மாதையில் உங்களை காப்பாற்ற போகின்றது. அதாவது காலம் கடந்தும் திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல திருமண யோகம், வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலை, அதுவும் மனதுக்கேற்ற வேறு வேலை, நீண்ட தூர பயணங்கள் வெற்றி, சிலருக்கு வெளிநாடு யோகமும் கிட்டும். குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குங்க நிம்மதியான ஒரு வாழ்வை தரக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம். உறவு என்றால் அது கணவர் மனைவி உறவு. அந்த உறவில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறி உறவு பலப்படக்கூடிய, ஒருவருக்கு அந்யோன்யத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாதம். முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அன்னை வாராகிக்கு வார்த்தாளிக்கு எலுமிச்சம்பழம் மாலை போட்டு அணிவிப்பீர்களால் வெற்றியை ஒருக்கி நகரிட அருமையான சந்தர்ப்பம்.